ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இமெயில்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஷீப்டு விசார்ட் அப்படிங்கிற புது மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் டார்கெட் வைக்கிறேன் கைஸ். மறக்காமல் அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு குட்டி பையனும் நான் தான் விசார்டு, என்னோட மேஜிக்கை சாப்பிடு மிருகமே அப்படின்னு அட்டாக் பண்ணுறான். அவன் முன்னாடி இருக்க பொண்ணும் நான் மான்ஸ்டர் விசார்டை தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனும் அப்படியா சரி இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு அவன் கையில வச்சு இந்த குச்சியை வச்சு அந்த பாப்பாவை அடிச்சிட்டான். அந்த குட்டி பொண்ணும் டேய் முட்டாள் எதுக்குடா என்னை உண்மையால அடிச்ச, எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு திட்டுறா. அந்த குட்டி பையனும் ஏன்னா மான்ஸ்டர் எல்லாம் விசார்ட் கிட்ட தோத்து போனோம், நான் ஒரு விசார்டா மாற போறேன் அப்படிங்கிறான். அந்த குட்டி பொண்ணும் டேய் முட்டாள் நீ ஒன்னும் விசார்ட்லாம் இல்ல, என் கூட ஏமாத்தி விளையாண்டுட்டு இருக்க, இது சீட்டிங்டா அப்படிங்கிறா. அப்போ ஒரு பெரியவர் வந்து ஆஹா இன்னைக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. அந்த குட்டி பசங்களும் கிராண்ட்பா ரெபர்ஸ் அப்படின்ட்டு அந்த பையனும் கிராண்ட்பா நான் என்ன பண்ணனா ஒரு விசார்டா மாற முடியும்னு கேக்குறான். அதுக்கு அந்த பெருசும் நீ நினைச்சாலாம் விசார்டா மாற முடியாது, இந்த விசார்ட்ஸ் அப்படிங்கிறீங்க ஒரு கடவுள் மாதிரி, அப்படி இல்லைனா ஹியூமன் இனத்திலேயே ரொம்ப ஹையஸ்ட் அத்தாரிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நோபுலோ இல்ல நைட்டோ அவங்க ஆன்சிஸ்டரோட பவரை இன்ஹெரிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் பவரை யூஸ் பண்ண முடியும். இவங்கள தான் நம்ம விசார்ட்ஸ் அப்படிம்போம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்களால விசார்டா மாற முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பெரியவருக்கு பின்னாடி இருந்தவனும் எல்டர் சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு என்னது இது உண்மையான்னு கேட்கறான். அந்த பெருசும் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அங்க இருந்தவனும் மான்ஸ்டர் வந்திருக்கான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் உண்மையாவான்னு கேட்கிறாரு. அவனும் ஆமா லாஸ்ட் நைட்டு என்ட்ரன்ஸ்ல அந்த மான்ஸ்டரை பார்த்தாங்களாம். அப்புறம் அந்த மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அதோட உடம்பு ஃபுல்லா ஷேடோனால ஆன ஒரு கோட்டிங் மாதிரி இருந்துச்சான். அப்புறம் அது ஒரு லெப்பர்டு இல்ல வீட்டை விட பெருசா இருந்துச்சான். ஆனா இப்ப கவலைப்படுற மாதிரி இல்ல, ஏன்னா சிட்டில இருந்து ஒரு விசார்டு இங்க வர போறான் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் விசார்டு இங்க வந்தாங்க அப்படின்னா அந்த மான்ஸ்டரை அவங்க கவனிச்சுப்பாங்க, சோ இப்போதைக்கு நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுகிட்ட நீ கேட்ட இல்ல அந்த ஃபாரஸ்டுக்குள்ள மான்ஸ்டர் இருக்கான், அதனால நீங்க அந்த ஃபாரஸ்டுக்கு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணும் ஓகேமா அப்படிங்குது. அப்போ அந்த பெருசும் டே நீங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா விசார்டை தவிர அந்த மான்ஸ்டர் கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது அப்படிங்கிறாரு. அங்கிருந்தவரும் அப்புறம் இந்த மான்ஸ்டரை பத்தி எல்லா வில்லேஜர்ஸுக்கும் தெரியுமான்னு கேக்குறாரு. பெருசும் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. அங்க இருந்தவரும் அப்படின்னா அவனுக்கும் தெரியுமான்னு கேக்குறாரு. அந்த பெருசும் யாருக்குன்னு கேக்குறாரு. அங்க இருந்தவனும் அதான் அந்த இஸ்ரேல் ஹில் மேல இருக்க ஷீப்போடுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அப்புறம் அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு மேல ஆடு மேய்க்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் அந்த ஆட்டு மேல மல்லாக்கப்படுத்துக்கிட்டு சோபா ரொம்ப போரிங்கா போகுது, டெய்லியும் இதே சீனரி, நான் ஆடு மேய்க்க வருவேன் அப்புறம் வீட்டுக்கு போவேன் மறுபடியும் இதே ரிப்பீட் ஆகும், இப்ப போற நிலைமையை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இதே மாதிரி நான் யாருக்கிட்டையும் பேசாம இருந்தேன் அப்படின்னா எப்படி பேசணும் அப்படின்னு மறந்து போயிடும் நாட்டங்குது, இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுரா அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பெருசும் வந்து ஏன்டா உச்சி வெயில் மண்டை பொழக்குது, நீ என்னடா மல்லாக்கப்படுத்திட்டு இருக்க, ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னா ஈடுபாட்டோட செய்யணும் அப்படிங்கிறாரு. அந்த ஆட்டு மேல படுத்துட்டு இருந்தவனும் நீங்க சன்லைட்டை பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால கொஞ்சம் நவுந்து போறீங்களான்னு சொல்றான். அந்த பெருசும் டே முதல்ல உனக்கு மேனர்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீ இன்னும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வரலையான்னு கேக்குறாரு. அவனும் நீங்க பேசுற இன்சிடென்ட் என்னோட அம்மா இறந்தது தானே, ஆமா அப்பில இருந்து இந்த ஆடு மேய்க்கிறவன் கொஞ்சம் அமைதியா ஆயிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பெருசும் ரைட்டு இவன் இன்னும் அந்த இன்சிடென்ட் விட்டு முழுசா வெளியே வரல போல அப்படின்னு பாக்குறாரு. கைஸ் இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் சரி இப்ப எங்க எதுக்காக வந்தீங்க, நான் இன்னும் அந்த இன்சிடென்ட் விட்டு வெளியே வரலன்னு கேட்டு போறதுக்காவா, அப்புறம் என் மனசுல இருக்கிறத என்னோட அம்மா கிட்ட தவிர வேற யாருக்கிட்டையும் என்னால ஷேர் பண்ணவும் முடியல, நாம சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ க்ளோஸும் இல்ல, நீங்க என்ன நலம் விசாரிக்க வந்திருக்கீங்களா இல்ல நான் இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிட்டான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். அந்த பெருசும் டேய் உனக்கு வாய் ஓவரா நீளுது அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் சரி எதுக்காக வந்தீங்க அப்படின்னு டெரிஃபைங்கா கேக்குறான். அவரும் மான்ஸ்டர் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது மான்ஸ்டரா அப்படின்னு கேக்குறான். அவரும் ஆமா அந்த மான்ஸ்டரோட சைஸ் ஒரு லெப்பர்டு அப்படி இல்லைன்னா வீட்டை விட பெருசா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், ராப் தான் அதை கண்டுபிடிச்சானா, வில்லேஜுக்கு பக்கத்துல தான் அந்த மான்ஸ்டர் இருக்கான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த ஆட்டுக்கு பில்லு கொடுத்துக்கிட்டே இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். அந்த பெருசும் டேய் உனக்கு என்ன பயமாவே இல்லையா, சரி நீ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு
பக்கத்துல இருக்கிறதுனால உன்கிட்ட இதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆனா உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்துட்டு போட்டோம், எப்படியா இருந்தாலும் நம்ம வில்லேஜ் சீஃப் சிட்டில இருக்க ஒரு விசார்டை இங்க வர சொல்லியிருக்காராம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உண்மையிலேயே நான் உன் மேல கவலைப்பட்டு தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது உண்மையா அதுதான் காரணமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னோட ஆடுங்க மேலதான் கவலைப்பட்டு இங்க வந்த மாதிரி இருக்கு. என் மேல ஒன்றும் கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. என்ன ஓல்டு மேன், நான் சொல்றது கரெக்டு தானே? நீங்க பேச வேண்டியதை பேசிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து கிளம்பலாம். ஏன்னா உங்களோட மூச்சு விடுற சத்தம் அது என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறான். அவரும் போடா முட்டாள், நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டா அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து போறாரு. ஹீரோவும் என்னது மான்ஸ்டரா? இந்த மிஸ்டீரியஸ் பவர் அண்ட் மேஜிக் இது ஒரு ஹியூமன் கிட்ட இருந்தா அவனை எல்லாம் விசார்ட் அப்படிங்கிறாங்க. இதுவே ஒரு பீஸ்ட் கிட்ட இருந்தா அதை எல்லாரும் மான்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பேக் வாட்டர் வில்லேஜுக்கு அந்த விசார்ட் வரத்துக்கான காரணம் இந்த மான்ஸ்டரை கொல்றதுக்காக. ஸோ இப்போ ஃபைனலா நான் ஒரு விசார்டை பார்க்க போறேன். அப்புறம் இந்த ரூரல் வில்லேஜோட சீஃபே விசார்டை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா அவன் கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். சரி, அவன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இருந்தாலும் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த ஸ்மெல் இது பிளட், அந்த ஸ்மெல்லும் இந்த சைடு இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இது ரெபஸ் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோட்ட பேசிட்டு போன அந்த பெருசு தான் அங்கே அடிபட்டு கிடக்குறாரு. ஹீரோவும் இந்த பெருசு என்ன கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு அவரு கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாராட்டங்குது. அப்புறம் எனக்கு வந்து அந்த பிளட்டோட ஸ்மெல் அது நம்ம ரெபஸோடது. இவர் இருக்க நிலைமையை பார்க்கும்போது ஒரு வைல்டு அனிமல் பண்ண மாதிரி தெரியல. இது கண்டிப்பா ஒரு மான்ஸ்டரோட வேலை தான். அப்புறம் இந்த ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா அந்த மான்ஸ்டரை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் நம்ம ஹீரோ முன்னாடி ஜெய்ஜாண்டியா வந்து நிக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல 2 குட்டி பசங்க விளையாண்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்த பையனும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், உண்மையிலேயே பெரியவங்களால கூட அதை தோக்கடிக்க முடியாதான்னு கேட்குறான். அப்போ அந்த வில்லேஜ் சீஃப் கூட இருந்தவரும் அந்த மான்ஸ்டரோட பவர் ரொம்பவே இன்சேனா இருக்கும். எந்த அளவுக்குனா ஒரு நார்மல் மேன் போனானா கூட அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனோட எலும்பை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறாரு அந்த குட்டி பையனும். அப்ப ஈவன் உங்களால கூட அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியாது அப்படின்னா நம்ம வில்லேஜோட நிலைமை என்னன்னு கேட்குறான். அவரும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வில்லேஜ் சீஃப் விசார்டா கூப்பிட்டுருக்காரு, அவரு அந்த மான்ஸ்டரை கவனிச்சுப்பாரு அப்படிங்கிறாரு அந்த குட்டி பையனும். அப்படின்னா விசார்ட்ஸ் யாரும் மான்ஸ்டர் கிட்ட தோத்து போக மாட்டாங்களா? அப்ப இந்த மான்ஸ்டரை பனிஷ் பண்றது தான் விசார்ட்ஸோட வேலையான்னு கேட்கறான். அவரும் ஆமா நீ கரெக்டா சொன்ன, விசார்ட்ஸ் எல்லாம் பிறக்கும் போதே மேஜிக் பவரோட பிறப்பாங்க, அவங்கனால ஒரு வார்த்தையினாலேயே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம டை அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு விசார்டு போல. ஹீரோ சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மான்ஸ்டரே கொஞ்ச தூரத்துக்கு பறந்து போகுது. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட வேர்டை ரெசிஸ்ட் பண்ணி இருக்கு. ஹீரோவும் அப்படின்னா இது உன் மேல ஒர்க் ஆகலையான்னு பாக்குறான். அப்போ அந்த மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அவனும் ஸ்டாப் அப்படிங்கிறான். பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர் அங்கிருந்து ரொம்ப தூரம் பின்னாடி போயிருச்சு. ஹீரோவும் எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு, என்னோட நார்மல் பவர்ஸ்னால உன்னை கொல்ல முடியாது போல அப்படின்னு பாக்குறான். அதுவும் அவனை அட்டாக் பண்ண வருது. ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னோட நார்மல் வேர்ட்ஸ்னால உன்னை கொல்ல முடியலனா இதுதான் ஒரே வழி அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து ஷீப்படுக்கு இப்ப என்ன பண்ணுன்னு தெரியும், அப்படி ஷீப்படு என்ன பண்ண போறானா உன்னோட கதையை முடிக்க போறான் அப்படின்னு அவன் கையில இருந்த கல்லை பார்த்து ஹார்டன் அப்படின்ட்டு அவன் கையில இருந்த சாட்டையில அந்த கல்லை கட்டிக்கிட்டு ஃபாஸ்டர் அப்படின்னு அந்த சாட்டையை சுத்தி இப்போ அதை பீஸ் பீஸா மாத்திரு அப்படின்னு அந்த கல்லை தூக்கி போடுறான். அது பார்த்தா சும்மா லைட் வேகத்துல அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போது அதுவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்குது. இருந்தாலும் அதோட ஒரு காது காலி. அந்த நிலைமையிலையும் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல சரியான கான்ல அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் என்னோட எய்ம் இப்போ கரெக்டா இருக்கும் அப்படின்னு அங்க மேல பறந்துகிட்டே இருந்த கல்லுக்கு ஹெட் அப்படின்னு கமாண்ட் கொடுக்குறான். அது பார்த்தா அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டரோட தலையை 2ஆ பொளந்துருச்சு. ஹீரோவும் ஒரு வழியா இந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இப்பதான் நான் என்னோட எபிலிட்டியை ஃபர்ஸ்ட் டைம் மான்ஸ்டருக்கு எதிராக யூஸ் பண்றேன். அப்புறம் இந்த டெட் பாடியை நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா அந்த வில்லேஜர்ஸ் இதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்குறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு விசார்டு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டிஸை நான் ரியலைஸ் பண்ணனேன். அப்போ நான் 10 வயசு சின்ன பையனாக இருந்தேன்.
இருந்தேன். நானும் எதுவும் விவரம் தெரியாம, அம்மா இங்க பாருங்க, இந்த பொருள் எல்லாம் என்னால பறக்க வைக்க முடியுது, அது மட்டும் இல்லாம என்னால காத்த கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஃபயரை கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு நான் என்னோட அம்மா கிட்ட சொன்ன மெமரிஸ் எனக்கு இன்னும் கிளியரா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவோட அம்மாவும் நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் என்னோட அம்மா என் மேல கோவப்பட்டது அப்படிங்கிறான். சின்ன பையனா இருக்க ஹீரோவும் அம்மா அப்படின்னு சோகமா கேக்குறான். அவங்களும் டரன் என் கிட்ட வா, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு, நீ என் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறிய இல்லையான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அம்மாவும் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் நீ பண்ணணும், இப்பிலிருந்து இந்த பவர்ஸை நீ பப்ளிக்ல வேற ஒருத்தங்க முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது, இதை மட்டும் மறந்துடாத அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஆனா எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறான். அம்மாவும் ஏன்னா இந்த பவர்ஸ் எல்லாம் நோபல்ஸ் அப்புறம் நைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, நாமெல்லாம் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்த பவர்ஸை பப்ளிக்ல யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் யாரு ரொம்பவே ஸ்பெஷல் பவர்ஸை வச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள விசார்ட்ஸ்னு கூப்பிடுவாங்க. அந்த விசார்ட்ஸா இருக்கவங்க நோபல் அப்படி இல்லைன்னா நைட்டா இருப்பாங்க. இந்த நோபல் அப்புறம் நைட்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த பவரை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இந்த நோபல்ஸ் அப்படிங்கிறவங்க டிவைன் பீப்புளோட டிசெண்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பவரை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. இதுவே இந்த நைட்ஸ் அப்படிங்கிறவங்க நோபலோட பிளட் மிக்ஸ் ஆகும் போது இந்த பவர்ஸை இன்ஹெரிட் பண்ணுவாங்க அப்படின்னு கதைகள் இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவோட அம்மாவும் ஆமா கரெக்டா சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் இந்த நோபல் அப்புறம் நைட் விசார்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த பவர்ஸை நீ இனிமே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த பவர்ஸ் உன்னோட அப்பா ஒரு நைட்டா இருந்ததுனால உனக்கு வந்திருக்கு. நம்ம டவுனுக்கு அவுட் சைட்ல நிறையவே ஈவில் நோபல்ஸ் இருக்காங்க, நீ மட்டும் இந்த பவரை யூஸ் பண்றதை இங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உன்னை ஒரு ஸ்லேவா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு விசார்ட் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அதை மறந்துடாத அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் 8 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் என்னோட அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராமிஸ் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரேக் ஆகாது, அது மட்டும் இல்லாம நான் ஒரு விசார்ட் அப்படிங்கிறத இங்க இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது, இது எல்லாம் இந்த மவுண்டன்ஸோடயே முடிஞ்சு போட்டோம் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு டே டரன் வெளியே வாடா அப்படின்னு அவனோட கதவை போட்டு தட்டுறானுங்க. ஹீரோவும் வெளியே வந்துட்டு ஸோ நான் தான் ரெபஸை கொன்னேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நான் எதுக்காகடா அவரை கொல்லணும் அப்படின்னு கேட்கறான். அதுல ஒருத்தன் ஹீரோவோட சட்டையை பிடிச்சி டே நீ தான் ரெபஸை கொன்னு இருக்க, ஆனா நீ என்னன்னா மான்சர் தான் அவரை கொன்னுருச்சு அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றிய அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் நீங்க சொல்ல வர்றது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது, இந்த வில்லேஜ்லயே ஓல்டஸ்டான ரெபஸ் அப்படிங்கிறவன் என்ன பார்க்க வந்து செத்ததுனால நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் அந்த மான்சருக்கு இரையாக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க, உங்க யாருக்கும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசா எந்த ஒரு உண்மையும் தெரியாம என் மேல பிளேம போட்டு தப்பிக்கலான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறான். அங்க இருந்தவனும் டே நீ ரொம்ப வாயை பேசுறடா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு மேஜிக் அப்படின்னு அங்க அட்டாக் பண்ண வந்தவனோட மூஞ்ச தலையை வச்சு முட்டிட்டு இந்த மேஜிக் ரொம்பவே கன்வீனியன்டானது, நான் என்ன ஆசைப்படுறேனோ அது நடக்கும், ஆனா இதுக்கான விலையா நான் மானாவை கொடுத்தாக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஊர் மக்களும் அங்க வந்தவனை அடிச்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் ஃபால் அப்படிங்கிறான். அப்ப முன்னாடி வந்தவன் பிடிங்கிட்டு தொப்புன்னு விழுவுறான். இதை பார்த்துட்டு அங்க இருந்தவனுங்களும் இங்க என்னடா நடக்குதுன்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் அங்க இருக்கவனுங்களோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு நான் இங்க ஃபயரை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது என்னோட இன்டென்ஷனும் இல்லை, நான் இங்க இருக்க யாரையுமே கொல்ல விரும்ப கிடையாது, இவங்கள டாமினேட் மட்டும்தான் பண்ண விரும்புறேன், ஏன்னா இந்த கடைசி 8 வருஷமா நான் ஒரு விசார்ட் இல்லை அப்படின்னு இவங்க கிட்ட இருந்து மறைச்சு வச்சதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால இவங்கள டாமினேட் பண்ணா போதும் அப்படின்னு அங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு டே உங்களுக்கு என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இப்போவாது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் ரெபஸை கொல்ல கிடையாது, அதனால அவரோட ஃபியூனரலுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க 2-3 பொண்ணுங்க வராங்க. ஹீரோவும் என்ன நீங்களும் என் கூட சண்டை போட விரும்புறீங்களான்னு கேட்கறான். அவங்களும் இல்ல இல்ல சண்டை போட நாங்க இங்க ஒன்றும் வரல, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது என்ன பார்க்கவா எதுக்காகன்னு கேட்கறான். அவங்களும் இப்ப தோத்து போனானுங்கள இந்த முட்டாளுங்களை நீயே வச்சுக்கோங்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இது மறுபடியும் ரொம்ப குழப்பமா இருக்கு, ஏன்னா இந்த டவுன்ல இருக்கவங்க எல்லாம் இதை ஒரு எக்ஸ்கியூஸா மேக் பண்ணி என்ன ட்ரேட் பண்ண அனுப்ப போறாங்க, சரி ஓகே நான் அவங்கள தோக்கடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபேரான டீல் கிடைக்கும், இது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஹீரோவோட கதவை தட்டுறாங்க. அவனும் டே உங்களுக்கு என்னடா
வேணும், என்னடா பிரச்சனை அப்படின்னு வெளியே வந்து கத்துறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கோட்டு சூட்லாம் போட்டு பலமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் யாரா நீன்னு கேக்குறான். அங்க வந்தவரும் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் என்னோட டிராவலுக்காக உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும். இது கரெக்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இன்னாது டிராவலரா அப்படின்ட்டு சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 முட்டா பசங்க என் கூட பிரச்சனை பண்றதுக்கு வந்தானுங்க, அவங்க தான் திரும்ப வந்திருக்காங்களோன்னு நான் நினைச்சிட்டு உங்ககிட்ட கத்திட்டேன். அப்புறம் என்னோட அம்மா யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் மேனஸோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இதுக்கு முன்னாடி டவுன்ல இருந்து வந்த யாருக்கிட்டையும் பேசினது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஆக்வர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டிராவலர் ஸ்வாடு வச்சிட்டு இருக்காரு, இவர் இந்த ஓல்டு டவுன்ல என்ன பண்ணணும், ஒருவேளை இவர் இங்க வந்ததுக்கான காரணம் சார் நீங்க இன்ன தேடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறான். இன்னுனா தங்கறதுக்கு வீடை தேடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறான். அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பேந்த முடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரி உள்ள வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவனால முடிஞ்சதை சமைச்சு கொடுத்துட்டு சார் இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அவரும் அட தம்பி இது ஏதோ விருந்து மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா நீ இதுக்கு முன்னாடி டவுன்ல இருந்து வந்த எந்த ஒரு அவுட் சைடர் கிட்டையும் பேசினது இல்ல போல அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தேன், இப்ப ஆடு மேய்க்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல டூரிஸ்ட பாக்குறதே ரொம்ப அதிசயம், இதுல எங்க இருந்த நான் அவுட் சைடர் எல்லாம் பேசி பழகுறதுன்னு கேக்குறான். அவரும் நம்ம ஹீரோ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேக்குறான். அவரும் ஒரு ஆடு மேய்க்கிறவனோட பையன் இவ்வளவு மேனஸா நடந்திருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னோட அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இதெல்லாம் நான் என்னோட அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அவங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நோயினால இறந்துட்டாங்க அப்படிங்கிறான். அவரும் உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, அவங்க மட்டும் இங்க இருந்தாங்க அப்படின்னா உன்னை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நான் என்னோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சரி உங்களுக்கு இந்த சின்ன வில்லேஜ்ல என்ன வேலைன்னு கேக்குறான். அவரும் நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது ஃபேவரா என்னன்னு கேக்குறான். அவரும் இங்க மான்ஸ்டர் பூமா அப்படிங்கிற ஒண்ணு யாரோ கொன்னு இருக்காங்க, அப்புறம் நான் ஒரு விசார்ட் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓ நீங்க தான் வில்லேஜ் எல்டர் சொன்ன அந்த விசார்ட்னு கேக்குறான். அவரும் ஆமா அது நான் தான், அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமான்னு கேக்குறாரு. ஹீரோவும் கேளுங்க அப்படிங்கிறான். அவரும் நான் அந்த மான்ஸ்டரை இந்த ஏரியாவில் தான் சென்ஸ் பண்ணனேன், ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல, அதை விட வீடா என்ன நடந்திருக்குன்னா வில்லேஜ் சீஃபை பத்தியும் அந்த மான்ஸ்டரை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் உன்னை பார்க்கும்போது ரொம்பவே காமா இருக்க மாதிரி இருக்கு, அப்படின்னா அந்த மான்ஸ்டர் ஒரு ஹியூமனா இல்லனா அந்த மான்ஸ்டரே நீ தானா, உன்னை பார்க்கும்போது சுத்தமா பயமே இல்லாத மாதிரி இருக்கு, நீ வெறும் ஆடு மேய்க்கிறவனு சொல்ற, அதுலயும் இந்த டவுனை விட்டு நீ வெளியே போனதே இல்லையா, இதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது, உண்மையை சொல்லு நீ யாரா அப்படின்னு கேட்கறான். அப்ப ஹீரோவும் அவனோட பாஸ்ட்ல விசார்டு, நான் ஏமா விசார்டு அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கேட்கறான். ஹீரோவோட அம்மாவும் ஏன்னா டவுனுக்கு வெளியில நிறையவே கெட்ட நோபல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனது கெட்ட நோபல்ஸான்னு கேட்கறான். அவங்களும் ஆமா அந்த நோபல்ஸ் எல்லாம் ஆடு மேய்க்கிறவன் மாதிரி, நைட்ஸ் எல்லாம் ஆடு மேய்க்கிறவனோட நாய்ங்க மாதிரி, அவங்க உன் மேல அன்பும் பாசத்தையும் காட்டி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனா எப்ப அவங்களுக்கு நீ தேவைப்படலையோ அப்ப உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க, அதனால தான் டரெயின் நான் சொல்றேன் அந்த மாதிரி லைஃபை நீ வாழக்கூடாது, நீ எப்பவுமே உன்னோட அம்மா மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஓகேங்கிறான். ஹீரோவோட அம்மாவும் டரெயின் இதை மறந்துடாத ஞாபகம் வச்சுக்கோ, நீ விசார்டு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா இன்னொரு விசார்டுக்கு நீ விசார்டு அப்படின்னு தெரியவே கூடாது, ஏன்னா அந்த விசார்ட்ஸும் ஏதோ ஒருத்தனுக்கு கீழே நாய் மாதிரி தான் இருப்பான், அதனால இன்னொரு விசார்டை நீ சந்திக்கணும் அப்படின்னு நினைக்காத, அவங்க உன்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஹீரோவும் இப்ப பிரசன்ட்ல அந்த விசார்டை பார்த்து முறைக்கிறான். அப்புறம் கைஸ் இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஒரு 1000 லைக்கு மேல போட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்புறம் எங்கடா இத்தனை நாளா போயிருந்தேன்னு கேட்டீங்கன்னா கைஸ் என்னால காலேஜ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு யூடியூபையும் மேனேஜ் பண்ண முடியல, அதனால தான் இத்தனை நாளா வீடியோ போட முடியல. அப்புறம் இந்த மான்வாவுமே ஒரு 8
8 எபிசோடு தான் இருக்கு. எதுக்குடா இவ்வளோ கம்மியான சாப்டர்ஸ் இருக்க மான்வாவை எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கதை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு கைஸ். இதையும் போடாம விட்டோம் அப்படின்னா வேற யாராவது போட்டுருவாங்க. அப்புறம் இது ஒரு 8 எபிசோடு தான் இருக்கிறதுனால நடுவில் எங்கேயும் கேப் வராது. இந்த மான்வா வாரம் வாரம் புது சாப்டர் ரிலீஸ் ஆகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு லாங்கான மான்வா எதுவும் வராது கைஸ். இந்த மாதிரி ஷார்ட்டான மான்வா 20-30 எபிசோடு கிட்ட இருக்க மான்வா மட்டும்தான் நான் எடுத்து போட போறேன். அதுக்கான ரீசன் நம்ம டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கதை புரியும், அப்படி இல்லைன்னா புரியாது. நான் லாங் மான்வாவை எடுத்தேன் அப்படின்னா நடுவில் கேப் விழுந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கும் கதை புரியாது. ஸோ என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கைஸ். சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.